அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்தது சீக்கிரமாக நடக்கணும் அப்படின்னா முருகப்பெருமானை நினைத்து இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக இது உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அத்தனை பிரச்சனைக்கும் தீர்வு கிடைத்து நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் சீக்கிரமாகவே உங்களுக்கு கைகூடும். அதை பற்றின முழு தகவலை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வாழ்க்கையில் நம்ம நினைக்கிறதெல்லாம் சீக்கிரமாக நடக்கணும், சீக்கிரமாக நம்ம நினைத்த விஷயங்கள்லாம் கைகூடணும், நம்ம வேண்டுதலில் இருக்கிற எல்லா விதமான தடைகளுமே நீங்கணும் அப்படின்னு கண்டிப்பாக எல்லாருடைய மனதிலையும் அந்த எண்ணம் ஓடிக்கொண்டு தான் இருக்கும். சரிங்க, கண்டிப்பாக நம்மளுடைய வேண்டுதல் நிச்சயமாக ஒரு நாள் நிறைவேறும். நம்ம நினைக்கிற விஷயத்தில் இருக்கிற எல்லா விதமான தடைகளையுமே முருகப்பெருமான் போக்க வல்லவர். அதனால் நீங்கள் எப்போவுமே என்ன பண்ணுங்க அப்படின்னா, முருகப்பெருமானுக்கு உரிய நாளான செவ்வாய்க்கிழமையில் தொடர்ந்து நீங்கள் இந்த வழிபாட்டை செஞ்சு வாங்க. ஒரு வீடு கட்டணுமா, அப்படி இல்லைன்னா திருமணத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, அல்லது குழந்தை பாக்கியத்தில் தடைகள் இருக்கா, இந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, இந்த வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து செஞ்சு வர உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான தடைகளையும் போக்கி உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்லதை நிச்சயமாக முருகப்பெருமான் நடத்தி உங்களுக்கு அருள் புரிவார். நிச்சயம் அற்புதம் நடக்கும். சரிங்க, இப்போ அது என்ன வழிபாடு அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துடலாம். செவ்வாய்க்கிழமையில் மற்றும் முருகப்பெருமானுக்கு உரிய விரத நாட்கள், சஷ்டி நாட்களில், கிருத்திகை நட்சத்திர விரத நாட்களில் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, தொடர்ந்து வெற்றிலை தீப வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. அதாவது ஒரு 6 வெற்றிலை எடுத்துக்கிட்டு அதில் நீங்கள் 6 அகல் தீபம் வைத்தும் நீங்கள் விளக்கேற்றலாம். அப்படி இல்லைன்னா 6 வெற்றிலைக்கு ஒரு அகல் தீபம் எடுத்து அதில் நீங்கள் நெய் ஊற்றியும் நீங்கள் விளக்கேற்றலாம். ஏதாவது ஒரு விளக்குலையாவது கண்டிப்பாக நெய் ஊற்றி நீங்கள் வழிபாடு செய்யுங்க. வெற்றிலை தீப வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க. நீங்கள் தொடர்ந்து நீங்கள் இதை முருகப்பெருமானுக்கு உரிய நாட்களில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் லைஃப் ரொம்ப ரொம்ப மாற்றம் நிகழும். நேரத்தில் 6 மணிக்கு மேலே நீங்கள் விளக்கேற்றும் போது நீங்கள் அந்த நேரத்தில் இந்த வெற்றிலை தீப வழிபாடு நீங்கள் செஞ்சுக்கலாம். குறிப்பாக செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானுக்கு இந்த வெற்றிலை தீப வழிபாடு தொடர்ந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க. நீங்கள் நினைத்த வேண்டுதலில் இருக்கிற எல்லா விதமான தடைகளும் நீங்கி உங்களுடைய வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறுங்க.